ஏமா சிஎம் என்னமா பேசினாரு? சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க அவர் பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, அவனை நேர்ல பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தைய எப்படி எரிக்கலாம், அடக்கம் பண்ண வேண்டியது. என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, எனக்கு இப்போ நியாயம் கிடைக்கணும் சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன நியாயம்? இப்போ அவங்க பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் உள்ளதான் போயிடுச்சு. அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சார். உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடிங்கி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதுதான் இப்போ நீங்க இத ஒரு தெளிவா சொல்லுங்க. எனக்கு பொண்ணு அதுவும் தெரியல சார். பையனும் வேணும், எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் பிள்ளைய எரிக்கலாம்? எனக்கு இதுக்கு மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க சார். என்னோடதான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். அம்மாட்ட குழந்தை காட்டாம அம்மா எங்கிட்ட சம்மதமே இல்லாம என்னோட சம்மதம் இல்லாம போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்கிருந்து போறப்ப கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார். இத நான் பண்ணிருந்தேன். இது அப்பாக்கு தெரியாம நான் பண்ணிருந்தேன். அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அலிகேஷன் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணதா கம்ப்ளைண்ட் இல்லையா சார்? நான் தெரியுது ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய கொண்டு போனது, அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கோன்னு தெரியும். அதுக்குள்ள எதுக்கு எரிக்கணும்? இப்போ போலீஸ் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு துக்கம். போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு கை கால் கீழே விழுந்து கை கால் விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. 2 பேரையும் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு போலீஸார் அடுத்ததாக உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தை கிட்ட கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம். நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அது வேற. எனக்கு புள்ள போச்சு. எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பேர் சூலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். இதை நான் நம்பி நான் கேட்கறேன். இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறுப்பை இந்த மேல நிறைய பரப்புறாங்க. எனக்கு தெரியுது. அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு குழந்தையை ஆமா சார், எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சுங்க சார். இதை விட அவனுக்கு கொடுக்குற தண்டனை அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கும் நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. எனக்கு அது ஒண்ணுதான் சார். அதுக்காக தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம். ரீசன்ட்டா ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுல கைது பண்ணவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரமா கேஸ் கொண்டு வரணுமோ கொண்டு போனாங்க. அதே போல இதுக்கும் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கேஸ் நடக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு காலம் இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய நீதி என்ன? வேற யாருமே இல்லைங்க சார். எனக்கு இவங்க 2 பேருக்கு மேலதான் அதை அன்னைக்கு காலையில நான் சொன்னேன் எந்திரிச்சு. எனக்கு எதுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்குதுங்காட்டி அவங்க கூடவே இருந்தங்காட்டி எங்களுக்கு அந்த டவுட் வரல. கூடவே சப்போர்ட் பண்ணங்காட்டி நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி இவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க நினைச்சா. அந்த லேடி சேர்ந்து அதுல இருக்கும்னு எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. டவுட்டுக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா அவங்க கூடவே இருந்தங்காட்டி போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க. 2 லேடி இருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க டவுட் கேட்டாங்க. அப்ப நான் இருந்து சொன்னா கார்த்திகனோட 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். ஆமாங்க சார். ஏன்னா அவங்கதான் சார் டைவர்ட் பண்ணி விட்டது. அவனும் அந்த பொம்பளை அந்த லேடியுமே மோகனுங்கிறவங்க தான் டைவர்ட் பண்ணி விட்டது எங்களை. என்னன்னு சொல்லிட்டு குழந்தை இதுலதான் போச்சு, ஸ்கூட்டில தான் போச்சு, ப்ளூ கலர் ஸ்கூட்டில தான் போச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போறது வர்றது இப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் போலீஸார் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எனக்கு அது அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் போலீஸ்ல சொன்னீங்களா? அதாவது அந்த பெண்ணும் எங்களை டைவர்ட் பண்ணாங்கன்ற சொன்னீங்க. அவங்களுக்கு சொல்லியாச்சு சார். எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் விசாரிச்சாங்க. நானும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் அரசுல தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு ஆமாங்க சார். அவங்களே பேர் சரியா தெரியாது. 2வது பூக்காரங்க எனக்கு தெரியாது. பேர்ல சரியா தெரியாது. அதான் 10 நாளே காலி பண்ணிட்டாங்க. அவங்களும் உள்ளதான் இருக்காங்க சார். எங்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ளதான் இருக்காங்க அவங்களும். லேடி மட்டும் நாங்க போறதெல்லாம் பார்த்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவளையும் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லா அடிச்சிருக்காங்க.
அடிச்சுதான் உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப உங்களுடைய சந்தேகம் வந்து அவங்களையும் கைது பண்ணணும்ன்றீங்களா? அப்படி இல்லைங்க சார். இப்ப ஏன் அவசரமா கொண்டு போய் பாப்பா எரிக்கணும் எனக்கு அது ஒண்ணு. அம்மாவோட சம்மதமே இல்லாம இங்க இவ்வளவு தூரம் 3 நாளா நாங்க 2 நாளா போராடிட்டு இருக்கோம் சார். சோ போராடி எங்களுக்கு என்ன நியாயம் சார்? கடைசி நேரத்துல நாங்க பாப்பாவை பாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போராடணுங்க சார். ரோட்ல உட்காந்து எல்லாம் ஏன் போராடி எரிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதான் சார் ஏன் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் சார். அது என்ன எதுக்கு சந்தேகம்? அவசரமா போகணும்னு தான் நான் கேட்கறேன். பணம் எதுக்குன்னு கேட்காதீங்க. இல்ல எங்களுக்கு சார். இந்த சந்தேகம் இருக்கு. இல்ல சார், அப்படிங்கிற சந்தேகம் வச்சு அதை சொல்லுங்க. அங்கிருந்த அந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக கூடாது, சீக்கிரமா அது முடியணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு என்னன்னு தெரியலைங்க சார். சோ ஏன் புதைச்சிருக்க கூடாது? நம்மளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கிறக்காண்டி நம்ம வந்துட்டு போராடிட்டு இருக்கோம். சோ நாளைக்கு ஏதாவது டேட்டா பாப்பாவோட தேவைப்படுதா நம்ம அந்த உடலை எடுத்து நம்ம பார்க்கலாம். அப்ப இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்த என்ன பண்ணிருக்கணும்? ப்ராப்பரா புதைச்சிருந்துருக்கணும் சார். ஏன் இவ்வளவு அவசரமா போய் எரிச்சாங்க? அதுலதான் சார் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவர் வந்து உங்ககிட்ட பேட்டி கேட்க வந்தாரு, நீங்க பேச மாட்டேன்னு மறுத்துட்டீங்க. அப்பவே நீங்க உங்கள்கிட்ட கையெழுத்து போடல, நாங்க விருப்பம் நீங்க சொல்லிருக்கல, உங்ககிட்ட தான் கேட்டோம். ஆமா சார். நீங்க பேச மாட்டேன்னு மறுத்தீங்களா? பேச மாட்டேன்லாம் யார்கிட்டயும் மறக்கல சார். நீங்க தான் மறுத்தீங்க. எங்களை கேட்டது எல்லாம் நாங்க தான். இல்ல சார், எங்களை எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம் பேரிகேட் வச்சு இது பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நெக்ஸ்ட் என்ன பண்றது? பாப்பாவை பிடிக்கணுமே, என்ன பண்றது? எங்க சைடுல ஒருத்தரையுமே அந்த பக்கம் விடலைங்க சார். எங்க அவரோட சைடுல எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சைடுல உங்கள்கிட்ட கடைசியா நான் ஒண்ணு கேட்டேன். நீங்க வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இப்ப உடல் வாங்க சம்மதிச்சிட்டீங்களா? அடுத்து ஏதாவது இல்ல மறுக்கிறீங்களான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வேற ஒண்ணும் முடியலைங்க, இதுக்கு மேல ஒண்ணும் முடியல, பாடி வாங்க சம்மதிச்சிட்டோம்னு சொன்னீங்க இல்லையா? போராடுறது ஒரு தலபட்சமாவே போயிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் சார்? நம்ம நேற்று சம்மதம் சொன்னீங்க இல்லையா? சம்மதம் நான் சொல்லல சார். விடுதலை பெற்றுனா யாரு விடுதலை பெற்று? ஒருதலை பட்சம்னா வந்துட்டு அந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அப்பா கிட்ட அவங்களுக்கு அங்க இருந்து எல்லா அபிஷியல்ஸ்க்குமே தெரியும் சார், அம்மாக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெரியணும். அப்ப அங்க இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும். 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பேசி கைட் பண்ணிருக்கணும். அப்படி அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா, ஏன் விருப்பம் இல்ல, என்ன ஏது, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கிட்டயுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிருக்கணும் சார். அங்கிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ அம்மாக்கு சம்மதம் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்க, சைன் பண்ணுங்க அப்படின்னு. கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு போய் அவசரமா எரிச்சிட்டாங்க சார். எரிக்கணும் முடிவு எடுத்தது யாருங்க? ஃபேமிலி சைடு. அவங்க Family ஃபேமிலி side. சைடுல தான் சார் முடிவெடுத்தாங்க. எங்க நீங்க சொல்றதுபடி பார்த்தா வந்து காவல்துறையும் அரசு அதிகாரிகள் சரியான முறையில வந்து அணுகுமுறை செய்யல, அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லல சார், அவங்க கைட் பண்ணி ஒருதலை இருந்திருக்கலாம். பட்சக்கான ஆமா வார்த்தையா சார், இருக்குமா? 2 நாளா எங்களோட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க சார். அங்க இருந்த எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸுமே சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல நாங்க பாடி வாங்க மாட்டோம், எங்களுக்கு வந்து சிஎம் சார் வந்து ஒரு உறுதி சொல்லணும், இந்த மாதிரி எங்களுக்கு நீதி உடனடியா அவங்க மேல அதிகபட்ச தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அதை வந்து எங்களுக்கு வந்து அபிஷியலா அவர் சொல்லணும், அப்பதான் நாங்க பாடி எடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அது அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நாங்க கன்வின்ஸ் ஆகாதனால திடீர்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் பேசி அவசரமா பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவர் கடைசியா போகும்போது சொன்னது என்னன்னா, இவங்க கிட்ட கையெழுத்து போட்டுடலான்ற மாதிரி அவரு, நான் 3rd பர்சன் தான், பட் எம்வியூல என்னன்னா கடைசி அவருக்கு கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு சார். இந்த கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுக்கு என்ன இதுக்கு என்ன அர்த்தம் தான்? இதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் பாப்பாக்கு நீதி இல்லைன்னு சொல்லி நாங்க நினைச்சல போராடி அவர் அப்படியே குழந்தை எடுத்துட்டு போனது இதுக்கப்புறம் தான் நடந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.